ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. சென்செக்ஸ் 219 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 85 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 78,203 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 23,743 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 51,781 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 76 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி காலையில் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து ட்ரெண்டு கொஞ்சம் குறையுது. மேபி மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் கூட க்ளோஸ் ஆகலாம். ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இந்த 4 பேங்க் தான் பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாமே ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ICICI பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம் 1.5% நெகட்டிவில் இருக்குது. கனரா பேங்க் 2.5% நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இன்றைக்கி மரண அடி. குறிப்பாட்டு 672 ரூபா போனது 633 ரூபா வரைக்கும் லோ போச்சு. இப்போ 639 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4.5% நெகட்டிவ்ல இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு இந்த அடி விழுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்களுக்கு GST பெனால்ட்டி ஒன்று வந்துருக்குது. 30.15 crores வந்து ஒரு GST பெனால்ட்டி வந்திருக்கு. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் த்ராண்டன் அவங்கள வந்து ஃபாரன்சிக் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இதில் என்ன நடந்திருக்கு, அந்த அக்கௌண்ட் டிஸ்கிரன்சி நடந்துச்சு, அதில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு சொல்லி ஃபாரன்சிக் டீட்டெயில்ஸ் இவங்கள ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரிப்போர்ட் வந்து மார்ச் 28 அவங்க சப்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சி நடந்ததை ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணி நாங்கள் வந்து இந்த PWC அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்ச் 28 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த ரிப்போர்ட் வரைக்கும் தான் வெயிட்டிங்கு. அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன அப்டேட்டுன்னு நமக்கு தெரியும், என்ன தப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து மரண அடி வாங்கியிருக்குது. கிட்டத்தட்ட 4.5% இப்போ நெகட்டிவில் இருக்குது. 630 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு நெகட்டிவ் வந்தால் இன்னும் அடி விழலாம். அது இல்லாமல் ரிசல்ட்ஸ் வந்து சொதப்பிச்சுனா இன்னும் அடி விழலாம். ஸோ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆக அதிக சான்சஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ். ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து ஃபார்மாசிட்டிக்கல் இம்போர்ட்டுக்கு வந்து நான் டேரிஃப் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபார்மா ஸ்டாக்ஸும் பயங்கரமாக கிராக் ஆகிருந்துச்சு. நான் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மா இம்போர்ட்டுக்கு வந்து US 10% வரைக்கும் டேரிஃப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஏப்ரல் 2 அதுக்கான அப்டேட் நமக்கு தெரிய வரும். ரெட்டிஸ் 3% காலி, 1175 சம்திங்கில் இருந்துச்சு. ஆரோபிண்டோ ஃபார்மாவும் 3% டவுனு. இப்கா லேபரட்டரிஸ், லூப்பின், கிரானியூல்ஸ் இந்தியா இவங்க எல்லாமே 2% விழுந்திருந்தாங்க. இது போக வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், அஜந்தா ஃபார்மா, கிளென்மார்க்கு, லாரஸ் லேபரட்டரிஸ், மேன்கைன் ஃபார்மா, பயோகான் இதெல்லாமே ஒரு 1% நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. டெவிஸ் லேபரட்டரிஸ், அபவுட் இந்தியா, சிப்லா, டாரன் ஃபார்மஸ்யூட்டிகல்ஸ், சன் ஃபார்மா, நாட்கோ ஃபார்மா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரெட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். பட் கிளாண்ட் ஃபார்மா மட்டும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இம்போர்ட்டுக்கும் இருக்குது. ஸோ இது மேபி எனக்கு ஏப்ரல் 2 கன்ஃபார்ம் அது தெரிஞ்சிடும் அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோ, செமிகண்டக்டர், ஃபார்மா இம்போர்ட் இதுக்கும் டோட்டலாக 25% டேரிஃப்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் ட்ரம்ப் சொல்கிறது இந்த வெனிசுலாலேருந்து ஆயில் வாங்குறவங்களுக்கும் 25% டேரிஃப்னு சொல்கிறாரு ஏப்ரல் 2 ஏன்னா அங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் கேங் ஒன்று இருக்குது, ட்ரைன்டி ஆர்கோ அப்படிங்கிற ஒரு கிரிமினல் கேங் இருக்குது. அந்த கேங்கு கூட அந்த கவர்மெண்ட்டே தொடர்பில் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மெம்பர்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து சட்டவிரோதமாக குடியிருந்திருக்காங்க. அவங்களும் US ஒரு பக்கம் வெளியேற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெனிசுலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வாங்குறது சைனா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் பையராக இருக்கிறாங்க. சைனாலேருந்து மெக்சிகோ வழியாட்டு USக்குள்ளே வந்து அதிக அளவில் போதைப் பொருள் வருது. அதனால் வெனிசுலாட்டேருந்து யாரெல்லாம் ஆயில் வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சைனாக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20% டேரிஃப் போட்டிருக்காரு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து வெனிசுலாட்ட ஆயில் வாங்குறவங்களுக்கு 25% டேரிஃப்னு சொல்லியாச்சு. ஸோ இவங்கள சைனாவை தவிர்த்து ஸ்பெயின், ரஷ்யா, சிங்கப்பூர், வியட்நாம் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆயில் வாங்குறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ட்ரம்ப் கொடுத்த அப்டேட்டு. US வந்து பார்த்தீங்கன்னா US 8.6 மில்லியன் பேரல்ஸ் வந்து வெனிசுலாலேருந்து ஆயில் வந்து ஜான்வரிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து USக்கும் டேரிஃப் போடுவார் போல தான் தெரியுது. அவர் பண்ணுற கூத்த பார்த்தாலே நமக்கு சிரிக்கிறவா அளவான்னு தெரில. அவர் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் எப்போ முடியும்னு சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒன்று மட்டும் மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி நம்ம வெயிட் பண்ண வேண்டியது எல்லாமே ஏப்ரல் 2 அந்த டேரிஃப் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரிசல்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே கிளியர் கட்டாக ஓரளவு மார்க்கெட்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுனா அப்புறம் நம்ம மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கும்னு கிளியராக கெஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து IT செக்டார் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே வந்து 1% to 2% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. IT ஸ்டாக்ஸ், இன்ஃபோசிஸ், எம்ஃபோசிஸ், TCS, HL டெக்னாலஜிஸ் இது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன், அதாவது கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், அதோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து காங்க்ரா, ஹிமாச்சல் பிரதேஷில் காங்க்ரா அங்கே வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து வருண் பெவரேஜஸ் கொடுத்த அப்டேட்டு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸும் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருந்துச்சு. ஆக்சுவலி ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட பிளான்ட் ஒன்று குஜராத் ஜகாடியா அங்கே பிளான்ட்டில் வந்து பார்ஷியலி அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா எம்ப்ளாயிஸ் வந்து நேற்று வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்களோட ப்ரொடக்ஷன் மேபி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. கம்பெனி வந்து கண்டினியூஸாக வந்து எம்ப்ளாயிஸ் கூட வந்து டிஸ்கஷனில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட சிச்சுவேஷன் வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு, அவங்களோட ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட். இவங்க வெஸ்டர்ன் யூனியன் அவங்களுக்கு கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பு. இந்த ஏஐ பேஸ்டு பிளாட்ஃபார்ம் ஆப்ரேட்டிங் மாடல் சம்மந்தமாக தான் அந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஒரு 690 கோடி சம்திங் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 700 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூலிங் சென்டர் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி ஹியூண்டாய் மோட்டார்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி மோட்டார்ஸோட வின்சார் இவி சேல்ஸ் வந்து 10,000 தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெஃபினட்டாக டாடா மோட்டார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சு கொடுக்குது. JSW எம்ஜி மோட்டார்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு தான் அந்த பர்சனல் வெஹிக்கிள் ரன் பண்ணுறாங்க. இதில் அந்த வின்சார் இவி மட்டும் 15,753 யூனிட்ஸ் விற்றுருக்கு. குறிப்பாட்டு 27% வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷேர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்டோபரில் மட்டும் 3,116 யூனிட்ஸு, நவம்பரில் 3,114 யூனிட்ஸ் 44 யூனிட்ஸு, டிசம்பரில் 3,785 யூனிட்ஸ், ஜான்வரியில் 3,277 யூனிட்ஸ், ஃபெப்ரவரியில் 2,431 யூனிட்ஸ், டோட்டலாட்டு 15,753 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க இந்த வின்சார் இவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வின்சார் இவியோட சேல்ஸ் வந்து மார்க்கெட்டில் நல்லா இருக்குது இந்த பர்சஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில். குறிப்பாட்டு இது வந்து மற்ற கார் கம்பெனிஸ்க்கு ஒரு சேலஞ்சை தான் கொடுக்குறாங்க இவங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து எம்ஜி வின்சாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். டோட்டல் எம்ஜி மோட்டார் சேல்ஸ் நான் சொன்ன இந்த 5 மந்த் பீரியடில் பார்த்தீங்கன்னா 29,037 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜெப்டோ பார்த்தீங்கன்னா ஒரு $250 மில்லியன் ஒர்த் ஆஃப் செகண்டரி சேல் ஐபிஓக்கு வந்து மோட்டிலால் ஓசால் ஃபினான்ஷியல் சர்வீஸ், எடில்விஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இவங்களுக்கிட்டலாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜெப்டோ கொடுத்த அப்டேட்டு. $200 மில்லியன் வந்து செகண்டரி ஐபிஓ மூலமாட்டும் அவங்க வர இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக் வந்து அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் குறிப்பாட்டு ரோஸ்மர்டா குரூப்பு கூட வந்து என்சிஎல்டி பெட்டிஷன் வந்து வித்ட்ரான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க அந்த டியூஸ் எல்லாமே பார்த்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஓலா எலக்ட்ரிக் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அதானி குரூப் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஃபினான்ஷியல் 26க்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட்டு $1.1 trillion நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறோம். அதில் மெயினாக அவங்க எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த கூகுள், நெக்ஸ்ட் வந்து மெட்டா இவங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸுக்கு வந்து 6% ஈக்குவலைசேஷன் லெவி அப்படி ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க, இம்போஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா. ஸோ இப்போ அந்த இம்போஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவலைசேஷன் லெவியை வந்து 6% நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கூகுளுக்கு மெயினாட்டு ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஏப்ரல் 1 இது நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. 6% கூகுளுக்கான டேக்ஸை வந்து இந்தியாவில் ரிமூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்கோட ஹோலி ஒன் சப்சிடியரியாட்ட ஐசி செக்யூரிட்டிஸ் மாறி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தான் அந்த கன்வர்ஷனுக்கான ரெக்கார்ட் டேட்டு March 24 நேற்று March 24 நேற்று அந்த டேட் முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட சப்சிடியரியாட்டு ஐசி செக்யூரிட்டிஸ் வந்திருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அதில் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா 67:100 100 ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 67 ஷேர் கிடைக்கும். இது வந்து ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கல்பத்தாரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் இவங்களோட இன்டர்நேஷனல் சப்சிடரிஸ் வந்து 2,366 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஃபினான்ஷியல் 24 மட்டும் இவங்களோட ஆர்டர் வந்து 24,850 கோடின்னு சொல்கிறாங்க. இது கல்பத்தாரு ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஈஸ்மை ட்ரிப்பு இந்த ஷேர் வந்து நான் ஏன் அவாய்ட் பண்ணுறேன்னா இதில் வந்து ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஈஸ்மை ட்ரிப்பில் வந்து இப்போவும் ப்ரெஷர் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா குளோபல் எக்ஸ்பென்ஷன் ஏவியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டி இவங்க பிரேசில், சவுதி அரேபியாலலாம் வந்து இவங்களுக்கு சப்சிடரிஸ் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. யூஎஸ்லேயே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கெலாம் ஃபண்ட்ஸ் வேணும். இவங்கள்ட்ட அவ்வளோத்துக்குலாம் இருக்கான்னு தெரில. வேரியஸ் இதில் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பெருசாக ஸ்டாக்ஸில் எல்லாமே அதுக்கான மூமெண்ட்ஸ் இருந்த மாதிரி இல்லை. அதனால தான் இப்போதைக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன். நேற்று வர பிக் கேரக்டர் ப்ரைவேட் லிமிடெட்டில் ஒரு 49% ஸ்டேக் வாங்க போகிறோன்னு சொன்னாங்க. பட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதுக்குனால அவங்க வந்து ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணுறோன்னு நான் மென்ஷன் ஆகிருக்குது. இது வந்து ஈஸ்மை ட்ரிப் பிளானர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து லிவரேஜ் பண்ணுறாங்க அடோப்ஸ் ஏஜென்டிக் ஏஐயில் வந்து குறிப்பாட்டு ஆட்டோமேஷன் டூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளைண்ட்ஸுக்கு வந்து செல் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏஐ சர்வீஸ் செக்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் நியூ பிளாட்ஃபார்ம் அடோப்ஸ் நியூ பிளாட்ஃபார்ம் வந்து ஏஐ சர்வீஸ், அதாவது இந்த ஏஐ சர்வீஸ் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இந்த டெக் ஜெயின் வந்து பிளாக் லிஸ்டட் ஆயிருக்கு. ஏன்னா யூஎஸில் வந்து ரெக்யூட்டர்ஸ் வந்து லீக் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க மெயிலில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிளாக் லிஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா இவங்களாமே டாப் டெக் ஜெயின்ஸாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு இது பிளாக் லிஸ்ட் ஆயிருக்கு யூஎஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இந்த பெரிய ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று பார்த்தீங்கன்னா டாரிஃப் கன்சர்ன்ஸும் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோ மார்க்கெட்டில் இருக்குது. பட் இன்றைக்கி என்ன சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னு தெரில. ஃபார்மா செக்டாரில் செல் ஆஃப் இருந்திருக்கு, மற்ற எந்த செக்டார்லாம் செல் ஆஃப் இருந்துச்சுன்னு எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா வரும்போது தான் தெரியும். குளோபல் லெவல்லையும் மார்க்கெட் பெருசாக S&P 500லாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக்கு அடுத்து வந்து NVIDIA, டெஸ்லா இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டார் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அது போக ருப்பியும் ஸ்ட்ரென்தன் ஆகுது, 86 வந்துருச்சு, 85.58 அந்த ரேஞ்சில் ருப்பி இருக்குது. ஐடி செக்டார் நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவில் இருக்குது, ருப்பியும் ஸ்ட்ரென்தனாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒரு 1,436 crores வந்து விற்றுருக்காங்க ஷேர்ஸை, அது மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து LIC, SBI ஃபண்ட்ஸ்ட்டு தான் அதிக அளவில் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.